ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைக்கிள் சாகாஸ். இன்றைக்கி நம்ம போக போகிற ரைடு வந்து சென்னையில் இருக்கிற சித்தாலப்பாக்கம் அப்படின்ற ஏரியாவில் இருக்கிற ஒரு ஹில்ஸ் தான். இந்த ஹில்ஸ் பேர் வந்து ஔடத சித்தர் மலை அல்லது சிவன் மலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த சித்தாலப்பாக்கம் ஏரியா வந்து தாம்பரத்துலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதாவது மேடவாக்கம் வழியாக போய் அந்த ரோட்டில் மெயின் ரோட்டில் ரைட் திரும்பினா நம்மளுக்கு வந்து சித்தாலப்பாக்கம் போகிற ரோடு வரும். ஸோ அதிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ஏரியா வந்து வந்துடும். சித்தாலப்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் தாண்டின உடனே லெஃப்டில் வந்து போர்டு வச்சுருப்பாங்க ஔடத சித்தர் மலை அப்படின்ட்டு. ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு இங்கே வந்து அந்த ஹில்ஸ்க்கு கீழே வந்து நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நம்ம நடக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த ஹில்ஸ் வந்து ஒரு 45 மினிட்ஸ் ட்ரெக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்கும். அதாவது நிறைய மரம்லாம் இருக்கும். பட் வந்து போகிறதுக்கான வழி வந்து ஒரு காட்டுக்குள்ளே வழியாக போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் கீழே இருந்து நடக்க ஆரம்பிக்கும்போது ஒரு ஹில்ஸ்க்கு ஏறுறோம் போகிற மாதிரியான ஃபீலே இருக்காது. இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃபாரஸ்ட் வழியாக போகிற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் போகிற வழியிலெல்லாம் அங்கங்கே டைரெக்ஷன்ஸ் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அதாவது அங்கங்கே இருக்கிற பாறையில் வந்து அந்த டைரெக்ஷன் வந்து மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது வழியாகவே நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனால் அந்த ரூட்டில் வந்து கரெக்டாக போயிடலாம் மேலே. ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம நடக்கிற அந்த ரோடு வந்துட்டு ஃபுல்லாகவே கல் பாறையாக தான் இருக்கும். நிறைய இடத்துல வந்து நீங்கள் பாறை மேலே ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். அண்டு இந்த பாறை மேலே எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த டைரெக்ஷன்ஸ் வந்து அப்படியே போட்டு வச்சுருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் போகிற வழியில் எல்லாமே வந்து துணி கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த துணி அதை பார்த்தோம் நீங்கள் அப்படியே மேலே போகலாம். ஏன்னா இந்த பாறை சைடு வரும்போது 2-3 வழி இருக்கும். ஸோ நீங்கள் எதில் போகணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வரனால அங்கங்கே இந்த டைரெக்ஷன்ஸ் வந்து மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த பாறை மேலே ஏறி போகிற இடம்லாம் வந்துட்டு ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருக்கும். அதாவது அட் அ டைமில் ஒரு ஆள் மட்டும்தான் போகிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் மேலே ஏறி போயிட்டீங்கன்னா ஸோ அங்கே போனதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு சிவலிங்கம் இருக்கும். ஸோ நீங்கள் மேலே இருந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் சென்னை வியூவும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியும். அதாவது நீங்கள் கீழே பார்க்கும்போது சிறுசேரி அந்த ஏரியாவில் உள்ள பில்டிங் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். இந்த வியூ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது நீங்கள் ஏதோ ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கே மேலே இருக்கிற கோயிலுக்கு வியாழக்கிழமை இல்லைன்னா பௌர்ணமி டைமில் நிறைய பேர் கீழே இருந்து வராங்க. அதாவது இங்கே வந்து பூஜைலாம் செஞ்சுட்டு போகிறாங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடி போன நிறைய ஹில்ஸ்லலாம் வந்துட்டு இங்கே சென்னையில் இருக்கிற அந்த ஹில்ஸில் நிறைய பேர் ட்ரெக்கிங் வருவாங்க, அல்லது நிறைய வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்லாம் நிறைய பேர் வருவாங்க. பட் இங்கே வந்து அந்த மாதிரி எந்த க்ரௌடுமே இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஒரு க்ரௌட் எதுவும் இல்லாத ஒரு பிளேஸ்க்கு நீங்கள் வரணும் வீக்கெண்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வரலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, it's bye from Madan and Raghu. Bye bye.